மந்திரம் சித்தி செய்து பலனடைந்தவர்கள் உண்டு. பலர் காரியம் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். மந்திர சித்தி பெறுவதற்கு மனம், உயிர், உடல், கர்மா தொடர்பு உண்டு. அதனால் எல்லோருக்கும் மந்திரம் சித்தி ஆவதில்லை. மந்திர சித்தி செய்வதற்கு புண்ணிய பலன் அல்லது தவம் செய்ய வேண்டும். தவம் செய்து மனம் அடங்க பெற்றவர்களுக்கு மந்திரம் எளிதில் சித்தி ஆகும். ஆனால் அவர்கள் அதை பயன்படுத்த மாட்டார்கள். யாருக்கும் கெடுதல் தரக்கூடிய செயலை செய்யாமல் அனைவருக்கும் நன்மை தரக்கூடிய செயலை செய்வார்கள். மனம் அடங்க பெற்றவர்களுக்கு கருமவினை பற்றாது. மந்திர சித்தி செய்பவர்கள் மனம் எண்ண ஓட்டத்தை குறைக்க செய்து ஞான நிலை போக முடியாமல், அது பற்றிய சிந்தனைகளை தோன்றாமல் பிரபஞ்சம் அவர்களை மாயையில் தள்ளிவிடும். தவம் செய்து கொண்டு எந்த மந்திரமும் சித்தி செய்தாலும் மந்திர சித்தி கிடைத்து கருமவினை பற்றாது. இதைத்தான் அகஸ்தியர் திருவான முதலெழுத்துக்கு ஆதியான சின்மய மௌனம் என்ற எழுத்தும் கூட்டி உருவான செயலறிந்து உருவே செய்தால் ஓமை இல்லா சக்தி சிவம் உறுதியாகும். கருவான முதலெழுத்து ஈரெழுத்தும் கண்டு மனம் கொண்டு உறுதி கனிவாய் நின்றால் குருவான பதியில் மனம் கூர்மையாகி கூறுகின்ற மந்திரங்கள் சித்தியாமே என்று அகஸ்தியர் கூறுகிறார்.